அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன, எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்துவிட்டார். இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்கள்ல பதியக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது, அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது குடகுடமாய் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்துல சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல்வேறு சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி, அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிக்கிறார். ஆதியும் அந்தமும் ஆகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்திருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சுக்கிர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிர மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. இரண்டு கிரக நிலைகளும் தமது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள், தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல
நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி 3 இருந்தாலும் 90% மேல் குரு கடந்து விட்டார். ஜென்ம ராசியில் சனி இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்துல ராசியின் அதிபதியான சனி மற்றும் குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியில் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்றாலும் கூட ஜென்மசனி சஞ்சார காலகட்டத்தில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பும் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் விரயத்தில் இருப்பதால் நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை குரு சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறந்த காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றியையும் தேடித்தரக்கூடிய வலுவான அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கிறார். எனவே சாதகமான பல நிகழ்வுகள் நடைபெறும். ஆனால் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார். கேது அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் எதிர்மறையான கற்பனையான பயங்களையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவாருங்க. அது மட்டுமல்லாது ராகு வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. எனவே மற்றவர்களுக்கு எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற முடியாமல் போவதற்கான சூழ்நிலை உருவாகலாம். இவற்றை தவிர்த்து மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.